டேமிட், எப்படி இப்படிலாம் நடந்துச்சு? சொல்லு, நீ இதான் ஆசைப்பட்ட? ஆமா. நான் இதான் ஆசைப்பட்டேன். தள்ளு. நீ டெஸ்பரேட்டா இருக்க. நான் உன் கூட இருக்க விரும்பல. ஜஸ்ட் கெட் அப் அண்ட் லீவ். போயிடுங்கிறது. இங்க பாரு, நான் உன் கூட இருக்க விரும்பல. உனக்கு புரியுதா? நவ் கெட் அப் அண்ட் லீவ். கெட் அவுட். இங்கிருந்து போயிடு. சரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைனா அந்த பொண்ணை மட்டும் எப்படி உன்கிட்ட அவ்வளவு நெருக்கமா வரவிட்ட? ஓ, போயிங்கிறது. ஜஸ்ட் கோ. அட, நம்ம 2 பேரும் இங்க ஒன்னா தானே வந்தோம். நீ தானே என்னோட கையை புடிச்சு இழுத்துட்டு வந்த. ஆனா அதெல்லாம் எனக்கு இப்போ சரியா படல, தப்பா படுது. நீ இங்கிருந்து போ. ஜஸ்ட் கோ. ஜஸ்ட் கோ. இது என்னன்னு தெரியல, என்ன ஃபீலிங்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா நான் வேற யாருக்கோ சொந்தமானவன் எனக்கு தோணுது. ஓ காட், நீ இவ்ளோ போரிங் ஆனவனா இருப்பேன்னு நான் நினைக்கல. கம் ஆன் ஹீரோ, இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் தான். ஜஸ்ட் கோ. கெட் அவுட். வீரா உன்கிட்ட என்ன சொன்னானே? உண்மையாவே உனக்கு புரியலையா என்ன? நீ இங்க இருக்கிறத வீரா சுத்தமா விரும்பல. இதுக்கு மேலேயே நீ இங்க இருந்து ஏதாவது தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, கண்டிப்பா நான் இப்பவே போலீஸ்க்கு போன் போட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன். உனக்கு புரிஞ்சுதா? Get out. Out. நல்ல வேளை நீ அவளை துரத்தி விட்ட, இல்லன்னா நான் அவளை. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ அவ கூட இருக்க வேண்டியவனே இல்ல. நீ அவளுக்கானவனே இல்ல. வீரா ப்ளீஸ், நான் தப்பானவனை ப்ரூவ் பண்ண நீ இனிமே ஆதாரத்தை தேடாத. நான் அவளை இங்கிருந்து கிளம்பி போன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அவ இங்க இருக்கிறத விரும்பல. ஏன்னா நீ உன்ன அறியாமலே இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது தான் நீ விரும்புற. நீ இன்னொருத்திக்கு சொந்தமானவ, அதனால எப்பவும் நீ அவ கூட தான் இருக்கணும். அதுக்கு அர்த்தம் நான் உன் கூட, அதுக்காக நான் உன் கூட இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்ல, புரியுதா? நீயா கற்பனையை வளர்த்துக்காத. அவன் சொன்னது சரிதான். தக்ஷ் ரொம்ப சரியா சொன்னான். அதான் உன்னை பத்தி ஏதோ சொன்னானே, பசங்களை மயக்க நினைக்கிற யூர் பிளடி ஸ்டாக்கர், யூர் ஸ்டாக்கர். ஆமா பவானி, நீ 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 அப்படிப்பட்டதான். ஆமா, நீ அப்படிப்பட்டதான்.